தாவீதை எடுத்துக்கொண்டு சொன்னால் அவன் எப்படி வாழ்க்கை ஆரம்பிக்கிறான், ஒரு மேய்ப்பன் ஆரம்பிக்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ராஜாவை அபிஷேகம் பண்ணப்படுகிறான். பெரிய தொல்லை அவனுக்கு ஏற்படுகிறது. சவுல் அவனை கொல்ல திரிகிறான். தாவீது எப்படி இதை சமாளிக்க ஆரம்பிக்கிறான். 400 பேர் வந்து இவனோட சேர்றாங்க பாருங்கள். 400 பேரையும் எப்படி வேதம் வர்ணிக்கிறதுன்னு சொன்னால், இன் டெட், டிஸ்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கண்டென்டட். தமிழ் எப்படி வருது? கடங்காரன். இந்த 400 பேரும் கடன் பிரச்சனையில் இருக்கிறான். இந்த 400 பேரும் பெரிய பிரச்சனையில் சிக்கி இருக்கிறார்கள். வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவர்கள். இப்படி ஒரு 400 பேரை வச்சு ஆரம்பிக்கிறான். 400 பெரிய அற்புதமாக MBA படிச்சுட்டு வந்த ஆளுங்களை வச்சு ஆரம்பிக்கல. 400 பேரும் கடனில் சிக்கி, பஞ்சத்தில் அடிபட்டு, பல்வேறு கஷ்டத்தில் சிக்கி வந்த ஆட்கள். இவர்களை வச்சு தான் ஆரம்பிக்கிறான் பாருங்க. கடைசியில் அவனுடைய வாழ்க்கையின் முடிவை பார்த்தீங்கன்னா முடியும் போது சொல்கிறான் சாலமோன்ட்ட, தேவாலயத்தை கட்டுவதற்கு எல்லா காரியங்களையும் நான் சபதரித்து வைத்திருக்கேன், எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன். எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்கிறான். சிலர் கணக்கு போட்டு சொல்கிறாங்க, 1000கணக்கான கோடிகள் இருக்குமா. ஒரு ஆடு மேய்க்கிற பையன் பேசுகிற மாதிரி பேசுகிறான். அது என்ன கூட எனக்கு நேரம் இல்லை. வெள்ளி, பொண்ணு, மரங்கள், விலையேற பெற்ற பொருட்கள், கற்கள், அது இதுன்னு எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி சாலமோனுக்கு அவன் சொல்லுகிறான். அவ்வளவு பொருட்களை அவன் சேர்த்து வச்சிருக்கிறான். ஏனென்று சொன்னால், இந்த சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு பையனிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படியே தான் சாலமோனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாலமோன்ட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, இதுவரைக்கும் எந்த ராஜாவும் ஆசீர்வதிக்கப்படாத அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இனிமேலும் எந்த ஒரு ராஜாவும் இது போல் ஆசீர்வதிக்கப்படாத அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இப்படியே வருது பாருங்க, ஆசீர்வாதம் தொடர்ந்துக்கிட்டே வருது. ஏன்னு சொன்னால், உடன்படிக்கை நிமித்தம். உடன்படிக்கை எங்கே ஆரம்பித்தது? ஆபிரகாமில் ஆரம்பித்து இவங்களுக்கு எல்லாம் அப்படியே ஆபிரகாம் செத்து போனாலும் கர்த்தர் தலைமுறை தலைமுறையாக இவர்களை சந்திக்கிறார், தேடி தேடி வர்றார். இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்க, கடைசியில் இயேசுவுக்கு வருது. இயேசுவின் மூலமாக எல்லாருக்கும் அது புறஜாதிகள் எல்லாருக்கும் வந்து சேருது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உலகத்தின் மக்களை எல்லாம் ஆசீர்வாதம் தேடிக்கொண்டிருக்கிறது. எப்படி கர்த்தர் தேடி தேடி வந்து ஈசாக்கு ஆசீர்வதித்தாரோ, யாக்கோபு ஆசீர்வதித்தாரோ, யோசேப்பு ஆசீர்வதித்தாரோ, மோசே ஆசீர்வதித்தாரோ, தாவீதை ஆசீர்வதித்தாரோ, சாதாரண ஆட்களை தாழ்வான இடங்களில் தூக்கி அவனை உயர்த்தினாரோ, நிறுத்தினாரோ, அவளை விடுவித்தார், ஆசீர்வதித்தார். நம்ம ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்க இல்லையா? இது போலவே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேலை செய்யும்படியாக ஆசீர்வாதத்தின் தேவன் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவர்னா யாருன்னே தெரியாமல் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுவை மரிக்க செய்து சாபத்தை எல்லாம் போக்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற எல்லா இனத்தவர், எல்லா ஜாதிக்கார மக்கள் எல்லாருக்கும் வந்து கிடைக்கும்படியாக ஏற்பாடை செய்து வச்சுட்டு உங்களையும் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துட்டு வச்சுட்டு சொல்லுங்க. ஹலோ, அதனால